எக்ஸாம்பிள் 3.28 சில டிகிரி பாருங்கள் 4 இருக்குது. அப்போ இதை சால்வ் பண்ண எக்ஸுக்கு 4 ஆன்சர் வரும். ஓகே, இதை நான் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதனால் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக ஏ போட்டுருவோம். சரியா, எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு ரீரைட் பண்ணிட்டேன். ரிமைனிங் அப்படியே எழுதுகிறேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் போல் ஏ சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இந்த எக்ஸ் ஸ்கொயர் போல் ஏ போட்டேன். ஆல்ரெடி மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஓகே, -13 எக்ஸ் ஸ்கொயருக்கு போல் ஏ போட்டிருங்க. இப்போ இது ஒரு சிம்பிளான ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ளஸ் 42, ஏயோட கோஎஃபிஷியன்ட் -13. இது சம் ஆஃப் தி ரூட்ஸ். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 42 வரணும். அதே 2 நம்பரை ஆட் அல்லது சப்ராக்ட் பண்ணால் -13 வரணும். ஓகே, 6 7s are 42. ஆட் பண்ணால் 13 மேட்ச் ஆயிரும். பட் இங்கே மைனஸ் வரல. அப்போ -6 -7. இந்த ஈக்குவேஷனில் வேரியபிள் வந்து ஏ. அப்போ ஏ போட்டுடலாம். அப்போ ஏ -6 ஒரு ஃபேக்டர், ஏ -7 another ஃபேக்டர். இப்போ ஈச் ஃபேக்டர் டேக்கிங் அ 0 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் 0ன்னு எடுத்தாச்சு. செகண்ட் ஃபேக்டர் 0ன்னு எடுத்துட்டு. ஓகே, இந்த -6 ரைட் சைடு போகும்போது +6 மாறிடும். இந்த -7 ரைட்டில் வரும்போது +7 மாறிடும். ஓகே, பட் கொஸ்டினில் எக்ஸ் தான் இருக்கும். இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவோமா? ஏ வர இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் போட்டுருங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6. ஸ்கொயர் ரூட் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக போடணும். ஓகே, ஏக்கு பதில் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கிறேன் 7. இந்த ஸ்கொயர் லெஃப்ட்லேருந்து ரைட் வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஃப்ரண்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுருங்க. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே.